உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு. நான் முருகன் உன் முன்னாடி நிக்கிறேன். உன் கண்களிலே தெரியும் அந்த கவலை, உன் மனசிலே ஓடுற அந்த கேள்வி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். என் பிள்ளையே, உனக்கு வாழ்க்கை சோர்வா இருக்குதானே, நாளை என்ன ஆகும்னு பயமா இருக்குதானே. ஆனா ஒன்று நினைச்சுக்கோ, நீ தனியா இல்ல. உன் முன்னாடியும் பின்னாடியும் வலது பக்கமோ இடது பக்கமோ முருகன் தான் நிக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு, நான் தரேன். பணம் வேணுமா, அமைதி வேணுமா, வேலை வேணுமா, குடும்பத்துல சந்தோஷம் வேணுமா, குழந்தை வர வேணுமா, இதயத்தோட ஆசைன்னா கமெண்ட்ல சொல்லு. நீ எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரீட் பண்றேன். உன் கண்ணீரோட சேர்ந்து நான் கேட்கிறேன். ஆனா ஒரு விஷயம், வரம் கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன் நம்பிக்கை வை, உன் மேல நம்பிக்கை வை. ஏன்னா உன்னை உருவாக்குனதே முருகன்தான். எல்லாரையும் நம்பாத, எல்லா வார்த்தைக்கும் செவி கொடுக்காத. உன் உள்ளத்துல ஒரு குரல் பேசும், நீ ஜெயிப்பேன்னு. அந்த குரல் தான் முருகன். இப்போ ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனசுக்கு தொட்டிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணு. உன் நம்பிக்கை எனக்கு தெரியட்டும். நாள்தோறும் கோயிலுக்கு வர முடியாதா? பரவாயில்ல, ஒரு நாள் குறைஞ்சது ஒரு தடவை என் கோயிலுக்கு வா. உன் சுமையெல்லாம் என் பாதத்துல வை, நான் தூக்கிக்கிறேன். உன் வாழ்க்கை இப்போ இருட்டா தோணுதா? இருட்டு இருக்கிற இடத்துல தான் ஒளி அதிகமா பிரகாசிக்கும். அந்த ஒளி முருகன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா இங்க நீ நம்பிக்கையை மட்டும் இல்ல, உன்னை நீயே கண்டுபிடிப்ப. கமெண்ட்ல உன் வரத்தை எழுதிட்டு போ, நான் ரீட் பண்ணுவேன். நான் பார்த்துக்கிறேன், நான் தருவேன். நீ அழுதாலும், நீ சிரித்தாலும், நீ விழுந்தாலும், நீ எழுந்தாலும், உன்னோட அப்பனா, உன்னோட தம்பியா, உன்னோட வழிகாட்டியா முருகன் எப்போதும் உன்னோட தான். ஓம் சரவணபவா. நம்பிக்கை வை, நட, ஜெய்.